ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் ப்ரௌன் ஆயிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிட்ட அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். 1:2 ரேஷியோல தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்க நார்மல் ரைஸ்ல பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ்ல பண்ணீங்கன்னா வாட்டரோட ரேஷியோ மாறும். குக்கரை மூடிட்டு 3 விசில் வந்த அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளவு நல்ல குக்கர்ல ஒட்டாம வந்திருக்குன்னு. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.